بسم الله الرحمن الرحيم. عن جابر بن عبد الله رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم أفضل الذكر لا إله إلا الله وأفضل الدعاء الحمد لله أو كما قال عليه الصلاة والسلام والتسليم. صدق النبي صلى الله عليه وسلم. ஜாபிர் பின் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் இது. அல்லாஹ்வுடைய திருத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஃதலு ذிக்ர், ذிக்ர்களிலேயே மிகச் சிறந்தது லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இன்னும் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படிங்கிறத பற்றி நிறைய ஹதீஸுகள் வரும். ஒரு மனிதன் ஒரே ஒரு முறையாவது இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படிங்கக்கூடிய இந்த ذிக்ர, இந்த கலிமாவை இறைவனுக்காக வேண்டி என்று ஒரு முறை சொல்லியிருந்தால் கூட இது மீசான ரொம்ப கனமாக்குங்கிற அறிவிப்புகள்லாம் நிறைய வந்திருக்கு. சரி, நாம் அதிகமாக இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த ذிக்ர அதிகமாக, இந்த கலிமாவை அதிகமாக சொல்லக்கூடிய நபர்களில் அல்லாஹ் நம்மை கபூல் செய்வானா. இப்போ சொல்றதுன்னா அப்படியே ஏனதானன்னு சொல்றது கிடையாது. மௌத்தினுடைய நேரத்தில் இந்த வார்த்தை நமக்கு வாயில வரணுங்கிற அந்த நியத்தோடையே நாம் என்ன செய்யணும், எல்லா நேரங்களிலும் இதனை நாம் உச்சரிக்கணும். அந்த மாதிரி உண்டான அளவிற்கு நம்மளுடைய நாவை நாம் பழக்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி பெருமக்கள் சொல்லி தருவாங்க. அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட நல்ல நசீபை நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானா. ஒரு ஹதீஸ்ல இப்படி வரும், எவருடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த கலிமாவாக ஆகிவிட்டதோ தஹலல் ஜன்னா அப்படிங்கிற கருத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அறிவிப்புகள், ரிவாயத்துகள்லாம் நம்ம பார்க்க முடியும். அதனால ஒருவருடைய கடைசி வார்த்தையாக லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது ஆகிவிட்டால் அவருக்கு சோனம் அப்படிங்கிற செய்தி நமக்கு ஹதீஸ்களின் வாயிலாக பார்க்க முடியும். சரி, அடுத்து இந்த ஹதீஸினுடைய அடுத்த பகுதி, அஃதலு துஆ, துஆக்களில் மிக புண்ணியமான துஆ எது அப்படின்னு சொன்னா அல்ஹம்துலில்லாஹ் என்பதாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. துஆக்கள்லேயே ரொம்ப சிறந்தது, ஆக மேன்மையானது அப்படிங்கக்கூடிய கருத்துல இந்த அல்ஹம்துலில்லாஹ் அப்படிங்கிற வார்த்தையை பத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். ஆனால் அதை நாம் உணர்ந்து சொல்றதில்லை அப்படிங்கிறது தான் யதார்த்தமான விஷயம். அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொன்னால் புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே சொந்தம் அப்படின்னு பொருள். இந்த பொருளை உணர்ந்து நாம் என்ன செய்யணும், இந்த வார்த்தையை நாம் சொல்லணும். ஒவ்வொரு ஃபர்தான தொழுகைக்கு பின்னால் 3 விதமான தஸ்பீஹ்கள் நாம் சொல்லுவோம். ஒன்று சுப்ஹானல்லாஹ் சொல்லுவோம், 2வது அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுவோம், 3வது அல்லாஹ் அக்பர் சொல்லுவோம். அதில் இந்த அல்ஹம்துலில்லாஹும் நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிருக்கிறாங்க, இங்கேயும் கொண்டு வந்து அதில் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. இந்த 3 கலிமாக்களையும் ஒருவர் 5 நேரம் தொழுகைகளுக்கு பின்னால் வழமையாக சொல்லக்கூடிய பழக்கம் இருந்தால், புரியுதா, 3 கலிமாக்களையும் சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர் அப்படிங்கிற இந்த 3 விதமான தஸ்பீஹ்கள், இந்த கலிமாக்களை ஒருவர் வழமையாக 5 நேர தொழுகைக்கு பின்னாடி சொன்னால், அதே மாதிரி இன்னொரு இடத்துலையும் சொல்லணும், தூங்குறதுக்கு முன்னாடி. இந்த 2 இடங்களிலும் 5 நேர தொழுகைக்கு பின்னாடி, தூங்குறதனுடைய விரிப்புல உட்கார்ந்து தூங்குறதுக்கு முன்னாடி இந்த கலிமாவை ஒருவர் சொல்றாரோ அவருக்கு ஜன்னத்துல கொண்டு போய், சொர்க்கத்தினுள் கொண்டு போய் விடாமல் இந்த கலிமா விடாதுங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சொர்க்கத்துக்கு உள்ள கொண்டு போய் தள்ளிவிடும் அப்படிங்கிற செய்திகள், சொர்க்கத்துக்கு இழுத்து கொண்டு போகும் அப்படிங்கிற செய்திகள் எல்லாம் இந்த 3 விதமான கலிமாக்களுக்கு உண்டு கண்ணியத்திற்குரியவர்கள். அதுல ஒண்ணு அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நாம இந்த மாதிரி விஷயங்களை உணர்ந்து நாம் இந்த வார்த்தைகளை சொல்லக்கூடிய அந்த பாக்கியம் அடையணும். சில விஷயத்த நம்ம நார்மலாக பேசுகிற மாதிரி, நார்மலாக சொல்கிற மாதிரி நாம் தஸ்பீஹாத்துகளையோ இறைவனை புகழக்கூடிய அந்த வார்த்தைகளையோ
இறைவனை நினைக்கக்கூடிய அந்த திக்ருகளையோ நாம் சாதாரணமாக சொல்லாமல் உணர்ந்து சொன்னோம் அப்படின்னா அதனுடைய வேல்யூ, அதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது நம்மளுடைய உடல்ல அதிகமாக அது ஏற்படுத்தும். நம்மளுடைய துனியாவையும் சரி ஆகிரத்தையும் சரி மேம்படுத்தி தரும். அப்படிப்பட்ட திக்ருகளையும் தஸ்பீகளையும் அந்த உணர்வோடு செய்யக்கூடிய பாக்கியவான்களில் அல்லாஹ் நம்மை கபூல் செய்வானாக. பிஹக்கி சய்யிதின்னா வ ஆலி சய்யிதின்னா முஹம்மதின் ஸல்லல்லாஹு